தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். உதயநிதி கைதுக்கு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்றே அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்று தெரிவித்திருக்கிறார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்றும் ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கான உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத அரசு என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கான உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத அரசு என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். இன்றைக்குள் உதயநிதி விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் இனிப்புகள் வழங்கி திமுகவினர் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கான உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத தாவேக அரசு என்றும் மேகதாது அணையை தடுக்க முதுகெலும்பு இல்லாத தாவேக அரசின் அலட்சிய ஆணவம் இது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்றும் தெரிவித்திருக்கிறார். விசாரணை நோக்கமெனில் சென்னையிலேயே விசாரித்திருக்கலாமே, எதற்காக தஞ்சை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மு க ஸ்டாலின். விசாரணை நடத்துவதுதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து நடத்தியிருக்கலாமே என்றும் எதற்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். மேலும் எதற்கு ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கியது தெரியாமல் பூசி மெழுகுகிறது அரசு என்றும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டும் வலம் வரும் முதல்வர் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை என்றும் யாரையும் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். நிர்வாகத்திறனற்ற டம்மி முதல்வரால் காவிரி நீரை கொண்டுவர முடியவில்லை என்றும் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டும் வலம் வரும் முதல்வர் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். விசாரணைதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே விசாரித்திருக்கலாமே என்றும் எதற்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உதயநிதியின் கைது பிரச்சனையை திசை திருப்பும் நடவடிக்கை என்று விமர்சித்திருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். உதயநிதி ஆபாசமாக எதுவும் பேசவில்லை என்றும் பிரச்சனையை திசை திருக்கும் நடவடிக்கைதான் இது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி இன்றைக்குள்ளாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாவேக அரசின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்று விமர்சித்திருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின்.
உதயநிதி ஆபாசமாக எதுவும் பேசவில்லை என்றும் பிரச்சனையை திசை திருப்பும் நடவடிக்கை இது என்றும் விமர்சித்திருக்கிறார். ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டும் வலம் வரும் முதல்வர் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், விசாரணைதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து விசாரித்திருக்கலாமே, எதற்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தஞ்சையில் வைத்து விசாரணை நடத்துவதற்காக காவல்துறை உதயநிதியை அழைத்துச் செல்லக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டும் வலம் வரும் முதல்வர் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், விசாரணைதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து விசாரித்திருக்கலாமே, எதற்காக தஞ்சாவூர் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார்கள் என்றும், அராஜகமாக கைது செய்திருக்கிறது போலீஸ் என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.